அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பாயிருக்குது. ஸோ ரீசெண்டாக ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுறேன். ஃபுல்லு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு நகைக்கடனை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்கு. தமிழ்நாட்டு அளவில் தான் இந்த நகைக்கடன் அப்படிங்கிறது தள்ளுபடி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6000 கோடி வரைக்கும் தள்ளுபடி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் 5 பவுன் வரைக்கும் நகைக்கடன் வச்சுருந்தவங்களுக்கு தள்ளுபடி ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய முழு டீட்டெயில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் தள்ளுபடி ஆயிருக்கு. நகைக்கடன் அப்படிங்கிறது தனியாகவே நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருக்கலாம். இல்லைனா வந்து பயிர்க்கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, நகையை வச்சு, அவங்களுக்குமே தள்ளுபடி ஆயிருக்கு. ஆக மொத்தம் நகையை வச்சு கடன் வாங்கியிருக்கீங்க கூட்டுறவு வங்கியில் அப்படின்னாவே நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிப்படையாக. ஆனால் 5 பவுனுக்குள்ள நகையை வச்சு நீங்கள் நகைக்கடை வாங்கின மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 31/3/2021 அது வரைக்கும் நிலுவையில் இருந்த நகைக்கடன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து தள்ளுபடி வந்திருக்கு. அது ரொம்ப முக்கியம். இப்போ நகைக்கடன் ரீசெண்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பின்னாட்களில் நகைக்கடன் தள்ளுபடி வரலாம். பட் ஆனால் வந்துட்டு 31/3/2021 வரைக்கும் நிலுவையில் இருந்து கட்டாமல் இருக்கக்கூடிய நகைகளுக்கு தான் நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆயிருக்கு. பட் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 11.7 லட்சம் பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ப்ராப்பராக லிஸ்ட் அவுட் பண்ணி யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்கன்னு எடுத்து தான் வந்து உங்களுக்கு தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. ஸோ தள்ளுபடி சான்றிதழ் ப்ளஸ் தங்க நகை, அடகு வச்ச தங்க நகை, இதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பயனாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு, அதே போல் தங்க நகையை நீங்கள் மீட்டுக்கலாம் அப்படின்னு வந்து கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. கடந்த வருடம் செப்டம்பர் 13 வந்து நகைக்கடன் தள்ளுபடி வந்து அறிவிப்பு ஆயிருந்த நிலையில் சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அறிவிப்பு வந்ததுலேருந்து ஒரு வருடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வந்திருக்கு. எப்படி இதை நீக்குனாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல பயனாளர்களை எப்படி தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வச்சவங்களுடைய 51 தகவல்கள் பெறப்பட்டது. அதாவது ஒவ்வொரு தங்க நகை கடன் வைத்த பயனாளர்களுடைய 51 விதமான தகவல்கள் பெறப்பட்டது. அதே போல் தகுதி அடிப்படையில் தான் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க, எல்லாருக்கும் கிடையாது. அடுத்து வங்கியில் கடன் வாங்கியவர்களுடைய பெயர், வங்கி கணக்கு எண், ஆதார் எண் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 51 டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் வருமானம் எவ்வளோ வருது வருடத்திற்கு அப்படிங்கிறதும் உட்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நகையை வந்து வச்சுருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேரோட பேரில் நகையை வந்து வச்சுருப்பாங்க. அப்படின்னா அதில் 2 பேருமே எலிஜிபிள் ஆகிறது கிடையாது, ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிலிட்டியோடு கொடுக்குறாங்க. அதே போல் வருமான குறைவு வந்து முக்கியமான அடிப்படையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நகையை அடகுக்கு வச்சுருக்காங்க கூட்டுறவு வங்கியில், அவங்களுக்கு வருமான குறைவாக இருக்கிறனால நகையை மூட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பலன் அப்படிங்கிறது அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் வந்துட்டு நகையுடைய மதிப்பில் கிட்டத்தட்ட 75% வந்து கடனாக கொடுக்கப்படுது. இதுக்கு வேறு எந்த டாக்குமெண்ட்டும் வேண்டியது இல்லைங்க. நீங்கள் கூட்டுறவு வங்கியில் வந்து வங்கி கணக்கு இருந்தாவே போதும். பட் கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நகைக்கடன் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து யாராவது ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து கூட்டுறவு வங்கியில் கணக்கு தொடங்கிட்டு நீங்கள் தாராளமாக நகைக்கடன் வச்சுக்கலாம். அதே போல் தனி வட்டி விகிதம் தான் கணக்கீடு. ஸோ அதனால் உங்களுக்கு வட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வராது மற்ற பேங்க்கு போல். அதே போல் ஒரு தனி நபர் அதிகபட்சமாக நகைக்கடனாக கூட்டுறவு வங்கியில் 30 லட்சம் வரை மட்டுமே வந்து கடன் பெற முடியும். அதிகபட்சமே இவ்வளோதான். அதே போல் ஒரு கிராமுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5500லேருந்து 6000 வரைக்கும் நகைக்கடன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்ருக்காங்க. கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் பெறுவதற்கு நீங்கள் பெருசாக எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த கையில் நகையை கொடுக்குறீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியில் கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆயிருக்கு. நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ சொன்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு போய் கூட்டுறவு வங்கியில் உங்கள் நகையும் தள்ளுபடி சான்றிதழையும் வாங்கிட்டு வந்துடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து
ஃபினான்ஷியல் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.